புழுவாளிலே முத்து வந்தல்லோ. புழுவாளிலே முத்து வந்தல்லோ. முத்து வந்து முத்தம் தந்தல்லோ. பூவுக்குள்ளே புயல் அடிச்சல்லோ. ஏயா முத்து, தினமும் என்ன பாடி வரவழைச்சு ஏயா தொந்தரவு பண்ற? தொந்தரவு பண்ணணும்னு சொல்ற, அப்புறம் ஏன் வர்ற? அது என்னமோயா, உன் குரலை கேட்ட உடனே என் காலு தானா வந்துருது. வந்து என்ன புண்ணியம்? என் ஆசையை நிறைவேற்றிக்க மாட்டேங்கிறியே. என்ன ஆசை? எனக்கு 3 பையங்க. என் முன்னாடி போய் சேர்ந்துட்டா. என் பையங்க ஒரு தங்கச்சி பாப்பா வேணும், தங்கச்சி பாப்பா வேணும் அடம் பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே கருப்பு. அதனால உன்ன மாதிரி சிகப்பா ஒரு பெண் குழந்தை பெத்து கொடுக்குறியா? கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெறாமலே இருக்காங்க. கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அவ்வளவு ஏன், முதல் நாள் வரவேற்பு, அடுத்த நாள் தாலி கட்டலையா? அதனால முதல்ல இப்ப வரவேற்று அப்புறம் தாலி கட்டுறேன். ஆமா, நமக்கு சிகப்பா பொம்பளை பிள்ளைதான் பிறக்கும்னு எப்படி சொல்ற? நான் கருப்பு, நீ சிகப்பு. கருப்பு சிவப்பு சேர்ந்தாலே நிச்சயம் வெற்றிதான்னு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. உனக்கு பொம்பளை பிள்ளை தானே வேணும்? என்னைய மூக்குல கை வைக்கிற? அதுல முக்கியமான விஷயம் இருக்கு. வா, வா. ஐயோ, என் கையா வந்துட்டாரு, நான் கிளம்புறேன். வைக்க பொருள் படுத்த நாய்ங்க தானும் திங்க மாட்டாங்க, தள்ளி கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் என்ன ஏதாவது பறி கொடுத்துட்டீங்களா? பறி கொடுக்க போறோங்கிற கவலையில இருக்கிறோம். இந்த வீடு, பங்களா, காரு, தோட்டம் எல்லாம் எங்களை விட்டு போகுது. அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? வீட்டை விட்டு துரத்துறா பரவாயில்ல. பாலுக்கு கல்யாணம் ஆகி முதலிரவு முடிஞ்சு போச்சு. இந்நேரம் சுவாதி கற்பம் தரிச்சிருப்பா. அவனுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்த சொத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு போறா. இவ்வளவுதானா? இது எனக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. சொல்லி இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை போற நான் முயற்சி பண்ணிருப்பேன்ல. அதுக்கான வித்தையெல்லாம் எனக்கு தெரியுங்க. அதை சொல்லி கொடுத்துருப்பேன்ல. என்ன வித்தை? இங்கேயா சொல்லி கொடுப்பாங்க? வீட்டுக்கு வாங்க, எங்க குருநாதர் போட்டோ இருக்கு, அதை நான் கும்பிட்டு சொல்லி கொடுக்கேன். இந்த கேட்ச் யாரு வாங்க. இப்படி நாருது? வாங்க வாங்க. இவர்தான் இந்த வித்தையெல்லாம் கத்து கொடுத்த மகான். வித்தையை கத்துக்கிறதுக்கு முன்னாடி இவரை ஒரு தடவை கும்பிடுங்க. இவர் பேர் மாணிக்கம். அப்பெல்லாம் ஒரு காலத்துல ஆடின ஆட்டம் என்ன, பாடின பாட்டம் என்ன, பெரிய மைனரா இருந்தாரு. அதுக்கப்புறம் மைனர் கெட்டு மாமா ஆயிட்டாரு. மகான் ஆயிட்டாரியா? ஆனீனத்தை பிறக்கிறதுக்கு வித்த தெரிஞ்ச உடனே நடந்தே எம்ஐ மேல போயிட்டாரு. எப்பாவது டெலிபதி முறையில என்கிட்ட பேசுவாரு. முத்து, அந்த வித்தை எங்களுக்கு கத்துக்கூட. சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. மனுஷனுக்கு எல்லாமே மூச்சு காத்து தான். இந்த மூச்சு காத்து 24 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் வலது பக்கமாவும், அடுத்த 1.5 மணி நேரம் இடது பக்கமாவும் மூச்சு காத்து மாறி மாறி வரும். வலது பக்கம் வந்தா சூரியகலை, இடது பக்கம் வந்தா சந்திரகலை. இதே மாதிரி பெண்களுக்கும் மாறி மாறி வரும். ஆம்பளைக்கு வலது பக்கமும், பெண்களுக்கு இடது பக்கமும் மூச்சு காத்து வர்றப்ப ஒண்ணு சேர்ந்தா நிச்சயமா ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஐயா, இத நம்பி நாங்க இறங்கலாமா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? நீங்க பிறக்கிறது காரணமே நான் தான். இந்த வித்தையெல்லாம் கத்து கொடுத்த உடனே கொப்ப எனக்கு வேலை கொடுத்தான். அண்ணே, எனக்கு வலது பக்கம் வருது சூரியகலை. உடனே போய் என் பொண்டாட்டி நான் ஒர்க் அவுட் பண்றேன். வரேன் வரணுங்க. அண்ணா அண்ணா, நான் என்ன பண்றது? எனக்கு சந்திரகலை வருது. சந்திரகலை வருதா? இப்படியே மூக்குல கை வச்சுக்க. சூரியகலை வந்துடுறேன். அப்படியே போ. சரி போ. அப்படியே கொஞ்சம் திரும்பி பார் நாயி. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு விதியை கண்டுபிடிச்ச, நீ கண்ட பொறுக்கி பதில் சொல்லி கொடுக்குறியடா. கோச்சுக்காதீங்க, உங்க புகழத்தான உரலாம் பரப்புறேன். உன்னை நேர்ல வந்து ஓச்சாண்டா சரிப்படுவேன். 50 பைசாக்கு பிறந்தவன மகனாய் இன்னும் அந்த புத்தி போலையே. என்ன மூக்க ரம்ப மோட்டர் ஆகிற மாதிரி ராபிட்டே போறேன்? அப்பா, இதுல பெரிய ரகசியம் அடங்கி இருக்குப்பா. என்ன? கிட்ட வாங்க. ஆமா, நம்ம இதை மறந்தே போயிட்டுமே. மாலா, என்ன தின்னுட்டு வந்து இப்படி மூக்கு கிட்ட விரல வைக்கிறீங்க? ஒரே நாறுது. போடி பைத்தியக்காரி, ஆம்பளை குழந்தை பிறக்கிற வித்தைய கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். இப்படி சொல்லி சொல்லியேதான் உங்களுக்கு 5 பொம்பளை பிள்ளை பெற்றாச்சு. இனி நீங்க எதை கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு குழந்தையே பிறக்க போறது இல்ல. ஏன்? போன தடவை பிரசவம் முடிஞ்ச உடனே நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டேன். நான் கடைசி புள்ளையதான் நம்பி இருக்கேன். அவனுக்காவது ஆண் குழந்தை பிறக்கணும். நிச்சயமா வந்துடுறேன்.
ஏன் வரல நீட்ட? அது ஒண்ணும் இல்ல ரங்கநாயகி. ஆம்பளைக்கு வலது பக்கமும் பொம்பளைக்கு இடது பக்கமும் மூச்சு காத்து வரும்போது ஒண்ணு சேர்ந்தோம்னா ஆம்பளை புள்ள பிறக்குங்கிறது ஒரு ஐதீகம். எனக்கு இப்ப வலது பக்கம் மூச்சு காத்து வருது, உனக்கு இடது பக்கம் மூச்சு காத்து வருது. ஓஹோ, அப்படியா சங்கதி? உன்ன சொல்லி குத்தம் இல்லையா? 3 வேளை மூக்க பிடிக்க சோரியம் போட்டு இங்கே தங்க வச்சிருக்கேன் பாரு. அந்த கொழுப்பு இன்னில இருந்து ஒரு வாரத்துக்கு உனக்கு சோறே கிடையாது. பசிக்குமே. போய் புள்ள தின்னு. புளி பசிச்சாலும் எங்க புள்ள திங்க போகுது? மூச்சுல இவ்வளவு விஷயம் இருக்குதா? டெஸ்ட் பண்ணி பார்த்துறேன். தாத்தா, ஐயா வாடகை பணம் கொடுக்க சொன்னாரு. வாடகை பணமா? இதுக்கு இப்ப என்ன அவசரம்? இது ஆஹாஹாஹா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்குள்ள நடக்க போறத நினைச்சா என் மனசுக்கு எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? எங்க கண்ணை மூடிக்க. ஆஹாஹாஹா. மூச்சுக்கு மூச்சு சேர்ந்துடுச்சு. ஐயோ. நடக்க போறத நினைச்சு உனக்கும் கிளியலுப்பா ஆயிடுச்சு போல இருக்குது. அதனாலதான் காஷ்மீர் பள்ளத்தாக்குல வீசுற காத்து மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. ஐயோ. நீயா பருத்தி வெடிக்கிற மாதிரி தலை நரைச்சு போய் கிடக்கு. இதுல ஆசை வரையா? அம்மா சும்மா சும்மா வரம் கொடுத்த மேலே கை வைக்கிறாங்க. குழுவாளியிலே முத்து வந்தல்லோ, தேன் குடிக்க நீ வந்தல்லோ, தேவதைக்கு வெக்கம் வந்தல்லோ, முத்துக்கு மேவளது மூச்சல்லோ, மீனாவுக்கு எழுது மூச்சல்லோ, முத்து மீனா ஒன்று சேர்ந்தல்லோ, வெக்கத்திலே மூச்சு நின்னல்லோ. ரங்கநாயகி 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 ரங்கநாயகி. எவன்டாவன் என் பேரை சொல்லி கூப்பிட்டவன்? எவன் என் பேரை சொல்லி கூப்பிட்டவன்? என்னாலதான் உன் பேர் சொல்லி கூப்பிட முடியல. எவனோ ஒரு தைரியசாலி உன் பேர் சொல்லி கூப்பிடுறான். நல்லா இருக்கட்ட. ரங்கநாயகி ரங்கநாயகி. அப்பா ரங்கநாயகி போயாச்சு. ஆரம்பிச்சிடாமா? ரங்கநாயகி 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 ரங்கநாயகி. குழுவாளியிலே முத்து வந்தல்லோ, குழுவாளியிலே முத்து வந்தல்லோ, தட்டி தட்டி பிரியாணி தந்தல்லோ. இந்தாங்க பிரியாணி. உட்காருங்க. தேங்க்ஸ். முத்து, இந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு வந்து எவ்வளவு வருஷம் இருக்கும்? உங்க புறவுக்கு முன்னாடி வந்துட்டான். இத்தனை வருஷமா நாம எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டோம். அதனால இந்த 2 பையாக்களுக்கும் நீ ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க. முத்து, நாங்க சொல்ல போற விஷயத்த நீ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி உன்னோட ஒரு கண்ணு வேணும். என்னது வாய் வழியா வருது? ஐயா, பிரியாணியை கொடுத்துட்டு கண்ணை கேக்குறீங்களே, ஒரு கிட்னி கேளுங்க தர்றேன். அது உள்ள இருக்கு, யாருக்கும் தெரியாது. என் கண்ணை கொடுத்தா ஊருக்குள்ள ஒத்த கண்ணு கூப்பிடுவாங்க. நான் எப்படி கண்ணு ஓணும்னா கண்காணிக்கிறதுன்னு அர்த்தம். இவ்வளவுதானா? இது முன்னாடி சொல்லக்கூடாது. யார கண்காணிக்கணும்? இந்த வீட்டுல யாருக்கும் தெரியாம எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ராத்திரி கவனமாயிரு. வீட்டுக்கு வீடு யாராவது மாத்துனாங்க உடனே எங்களை வந்து எழுப்பு. சரி, ஹெல்ப் பண்ற. வேலை போட்டுருங்க. எச்சல்ல. சாரி, குப்பை தொட்டி நினைச்சேன். முத்து முத்து முத்து, ஏந்திரு ஏந்திரு ஏந்திரு. ஐயோ பேய். கத்தாத கத்தாத. முத்து, பாத்தியா? பார்த்தேன். நல்லா பாத்தியா? 2 பார்த்தேன். என்ன 2 பார்த்த? என் 2 கண்ணால பார்த்தேன். இது போதும். 50-50 ஓகே. நீ பார்த்தது அப்படியே அம்மா கிட்ட சொல்லுவியா? யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன். ஆமா, என்ன பார்த்த? ராத்திரி 1 மணி இருக்கும். இருட்டா இருந்திருக்குமே. ராத்திரி நாளே இருட்டுதான். என்னது இது? தவளை சத்தம். அப்ப ட்ரெயின் வந்துச்சா? ட்ரெயின் இல்ல, நாய் ஊளையிடுது. செல் செல் செல். ஒரு வெள்ளை உருவம் இந்த பக்கம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் செல் செல்
சல்லுன்னு இந்த பக்கம் ஒரு வெள்ளை உருவம் வந்துச்சு. ரெண்டும் நெருங்கி வந்துச்சு. நெருங்கி ஏதோ குடுக்கல் வாங்கல் பண்ணுச்சு. அதுக்கு அப்புறம் புள்ளைங்க எங்கயா? அவங்க ஒத்துமையா இருக்கணும்னு இந்தியன் படத்துக்கு அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா மூச்சு மரத்துக்குள்ள ஆரம்பிச்சிடலாமா? டெலிபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா. டெலிபோன் மணிக்கு மாதா கோயில் மணிக்கு வித்தியாசம் தெரியாத நாயிடா நீ. மெல்போன் மலர் போல் மெல்லிய மகளா. ஆலமரத்தை பார்த்து மலர்ன்றியாடா. டிஜிட்டலில் செதுக்கிய குரலா. என்னது செடிச்சிட்டியா? எலிசபெத் டெய்லர் மகளா. யார் நம்ம ராமசாமி மகளா? சாக்ரேஷன் தவளா இவள் தானா? ஊர் தவளை பார்த்து ஜாகீர் உசன் தவளான்னு கேக்குறிய நாய். மீனா மீனா இவள் அங்கம் தங்கம் தானா? மீனா மீனா இவள் லேட்டர் செல்லார் போனா. எப்பா சாமி, அது செல்லுலார் போன் இல்ல, லோக்கல் எஸ்டிடி பூத். யோ சும்மா இருக்க மாட்டா. யார்கிட்டயா பேசுற? எங்க அண்ணகிட்ட. இதான் உங்க அண்ணனா? ஆ. அழகா இருக்காரு. எங்கயா இருக்காரு? துபாயில இருக்காரு. துபாய்லயா? ஏயா? என்ன கிணறுல என்ன வரலையா? கூட்டி போயிருக்காங்க. ஓ. ஏய் காண்டு, நான் அழகா இருக்கேன்னு சொன்ன உடனே என்ன துபாய் கமிச்சிட்டேடா. ஒரே கப்புடா. சொல்ல விட்டுச்சு. இனிமே கவலையே இல்ல. விடியா? எனக்கு இன்னும் சந்தேகம் தீரல. கல்யாணம் ஆகாமலே குழந்தை பெத்துக்கலாமா? அது அன்னைக்கே சொன்னேனே. கல்யாணம் ஆகி குழந்தை பெறாமலும் இருக்காங்க, கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்துக்கிறவங்களும் இருக்காங்களே. அதே மாதிரி வயசாயும் வயசுக்கு வராம இருக்கிறவங்களும் இருக்காங்க, வயசு ஆகாமலே வயசுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. நீ என்ன சொல்ற? எனக்கு எந்த பக்கம் மூச்சு வந்தாலும் எந்த குழந்தையும் பிறக்காதுங்கிற. ஏன்? நான் இன்னும் வயசுக்கு வரலையே. ஆஹா. ஏய், எந்திரி எந்திரி எந்திரி. வேஸ்ட். அரசக 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 கற்பமானமா கண்ணைய சீதையா கறி மூஞ்சிலே கருப்பிச்சாடு. என்ன சிரிப்பு? கல்யாணம் ஆகி 3 பேத்து ஏன்டா மறுபடியும் அலையிற நாய்? கல்யாணம் அது ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டது மாதிரி உன்னை கட்டி வச்சு போயிட்ட. அதுக்கே 3 பெத்தவ நீ. கொஞ்சம் அழகா இருந்தா 300 பெத்திருப்ப. அளவோட பேச கத்துக்க. அளவோடுவா, அளவு மிஞ்சி தான் பேசுவேன். அப்ப நான் பிளாஸ்டிக் எடுத்து வாயிலேயே ஒட்டுவேன். இப்ப என்ன செய்வேன்?